வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கேவுரு மாவு வச்சு லட்டு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். கேவுரு மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பேஞ்சு எடுத்ததை அடை மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்ததை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியில் அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு வெல்லம் வந்து பொடியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வேர்க்கடலையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், வாங்க கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து அரைச்சது மாவை போட்டுட்டு அடுத்தது வெல்லத்தை தூவிக்கலாம். வெல்லத்தை தூவிட்டு நல்லா கலந்துட்டு வேர்க்கடலை போட்டு, வேர்க்கடலை வந்து முழுசாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிருக்கேன். அரைச்சது அது கூட ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். போட்டுட்டு 4 பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான அரைச்ச இல்லையா, எல்லாமே இதாகவே இருக்குது. அதை வந்து எல்லா லட்டு அப்படியே கொண்டு சின்ன சின்ன இதாக பிடிச்சி எடுத்துக்கிட்டா லட்டு ரெடி. நாங்கள் வந்து கம்மியான பொருள் தான் சீக்கிரமாக செஞ்சு முடித்தோம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.